திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியானது இன்று நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தொண்டர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? தனலட்சுமி, அதாவது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜோசப் கல்லூரி மைதானத்தில் இன்று அதாவது பொதுக்கூட்டம் என்பது தமிழக வெற்றி கழக கட்சியின் அதாவது தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருந்தார். குறிப்பாக அந்த கிழக்கு தொகுதி ராஜினாமா செய்த பிறகு இந்நிலையில அவருக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி கூறும் பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டம் என்பது இன்று திட்டமிடப்பட்டது. அதன்படி இந்த பகுதியில் சத்திரம் பேருந்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் கல்லூரியில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அதாவது சரியாக சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு 2:45க்கு வரும் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பகுதிக்கு 4 மணிக்குள் அதாவது 5 மணிக்குள்ள இந்த பகுதிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த பகுதியில் உள்ளே இருக்கக்கூடிய அதாவது உள்ளே வரக்கூடிய தொண்டர்களின் அனுமதி என்பது 5000 இருக்கை என்பது அவர்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக QR கோடு படுத்தப்பட்டுள்ள அந்த அனுமதி அட்டை என்பது வழங்கியிருக்கிறது. தற்போது தொண்டர்கள் உள்ளே வர துவங்கியிருக்கிறார்கள். அவருக்கான அந்த அனுமதி அட்டை என்பது QR கோடு என்பதை சரிபார்த்து உள்ளே அனுப்பும் பணியினை தற்போது காவல்துறையினர் துவங்கியிருக்கிறார்கள். திருச்சி சத்திரம் பேருந்து நிலைய பகுதியை பொறுத்தவரை பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடமாக இந்த பகுதி இருக்கும். குறிப்பாக இங்கிருந்து மாநகருக்கு செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதால் அதிக அளவு கூட்டம் என்பது இன்று இருக்கின்றது. இருப்பினுமே போக்குவரத்து மாற்றம் என்பது அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த சத்திரம் பேருந்தில் இருந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு பொதுமக்கள் நடந்து சென்று அந்த பேருந்து நிலையத்தில் ஏறி செல்லும் காட்சியை பார்த்தாலும் இந்த பகுதியில் 4 மணிக்கு மேலதான் அந்த பொதுக்கூட்டம் என்பது துவங்க இருக்கிறது. ஆனால் தற்போது தொண்டர்களை வெளியூர் மாவட்டத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தொண்டர்களே தற்போது உள்ள வர துவங்கியிருக்காங்க. இருப்பினுமே இந்த அடையாள அட்டை இல்லாம பொதுமக்கள் ஆர்வமாக தற்போது எங்களையும் உள்ளே விடுங்கள் என்ற காட்சியை பார்க்க முடியுது. அவர்களை போலீசார் தடுத்து வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்ட ஏற்பாடு என்பது முடிந்தாலும் தற்போது இந்த QR கோடு பொருத்தப்பட்ட அனுமதி அட்டை வழங்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதி அட்டையுடன் தற்போது தொண்டர்கள் உள்ளே வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. தனலட்சுமி, திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியானது இன்று நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தொண்டர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? தனலட்சுமி, அதாவது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜோசப் கல்லூரி மைதானத்தில் இன்று அதாவது பொதுக்கூட்டம் என்பது தமிழக வெற்றி கழக கட்சியின் அதாவது தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருந்தார். குறிப்பாக அந்த கிழக்கு தொகுதி ராஜினாமா செய்த பிறகு இந்நிலையில அவருக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி கூறும் பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டம் என்பது இன்று திட்டமிடப்பட்டது. அதன்படி இந்த பகுதியில் சத்திரம் பேருந்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் கல்லூரியில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அதாவது சரியாக சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு 2:45க்கு வரும் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பகுதிக்கு 4 மணிக்குள் அதாவது 5 மணிக்குள்ள இந்த பகுதிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த பகுதியில் உள்ளே இருக்கக்கூடிய அதாவது உள்ளே வரக்கூடிய தொண்டர்களின் அனுமதி என்பது 5000 இருக்கை என்பது அவர்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக QR கோடு படுத்தப்பட்டுள்ள அந்த அனுமதி அட்டை என்பது வழங்கியிருக்கிறது. தற்போது தொண்டர்கள் உள்ளே வர துவங்கியிருக்கிறார்கள். அவருக்கான அந்த அனுமதி அட்டை என்பது QR கோடு என்பதை சரிபார்த்து உள்ளே அனுப்பும் பணியினை தற்போது காவல்துறையினர் துவங்கியிருக்கிறார்கள். திருச்சி சத்திரம் பேருந்து நிலைய பகுதியை பொறுத்தவரை பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடமாக இந்த பகுதி இருக்கும். குறிப்பாக இங்கிருந்து மாநகருக்கு செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதால் அதிக அளவு கூட்டம் என்பது இன்று இருக்கின்றது. இருப்பினுமே போக்குவரத்து மாற்றம் என்பது அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த சத்திரம் பேருந்தில் இருந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு பொதுமக்கள் நடந்து சென்று அந்த பேருந்து நிலையத்தில் ஏறி செல்லும் காட்சியை பார்த்தாலும் இந்த பகுதியில் 4 மணிக்கு மேலதான் அந்த பொதுக்கூட்டம் என்பது துவங்க இருக்கிறது. ஆனால் தற்போது தொண்டர்களை வெளியூர் மாவட்டத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தொண்டர்களே தற்போது உள்ள வர துவங்கியிருக்காங்க. இருப்பினுமே இந்த அடையாள அட்டை இல்லாம பொதுமக்கள் ஆர்வமாக தற்போது எங்களையும் உள்ளே விடுங்கள் என்ற காட்சியை பார்க்க முடியுது. அவர்களை போலீசார் தடுத்து வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்ட ஏற்பாடு என்பது முடிந்தாலும் தற்போது இந்த QR கோடு பொருத்தப்பட்ட அனுமதி அட்டை வழங்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதி அட்டையுடன் தற்போது தொண்டர்கள் உள்ளே வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.